ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் நம்மளை ஏதாச்சும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம நல்லதே பண்ணாலும் அதிலிருந்து ஏதாச்சும் ஒரு குறை சொல்லுவாங்க. நம்மளை மட்டம் தட்டிகிட்டே இருப்பாங்க. நீ எதுக்குமே லாய்க்கில்லை, நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒதுக்கி வச்சுட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியில், இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில் யாராச்சும் உன்கிட்ட எந்த ஒரு குறையுமே இல்லை, நீ பர்ஃபெக்டாக இருக்க, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் நம்ம மனசு எவ்வளோ சந்தோஷப்படும். ஆமாங்க, இந்த உலகமே நம்மளை வெறுத்தாலும், நம்மக்கிட்ட எவ்வளோ குறை கண்டுபிடிச்சாலும் நம்மக்கிட்ட ஒரு குறையும் இல்லை, நீ பர்ஃபெக்டாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காருங்க. யார் தெரியுமா? நம்ம ஏசப்பா தாங்க. வேதத்தில் பாருங்கள், உன்னத பாட்டு 4:7 போட்டிருக்கு, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லைன்னு வேதத்தில் போட்டிருக்குங்க. ஆமாங்க, இது வாசிக்கும் போது எவ்வளோ அன்பா, எவ்வளோ ஆறுதலா, நம்மளை இப்படி லவ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இத்தனைக்கும் நம்ம அவரை விட்டு நிறைய விலகி போயிருப்போம், நம்ம அவரை வெறுத்திருப்போம், ஈசப்பா கூட நம்ம டைம் கூட நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனாலும் உன்கிட்ட எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் என் பிரியமேன்னு நம்மளை பார்த்து சொல்கிறாருங்க. அவர் எவ்வளோ நம்ம மேலே அன்பு வச்சுருந்தா, நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும், அவரை எவ்வளோ காயப்படுத்தியிருந்தாலும் நம்மளை பார்த்து என் பிரியமே, மை லவ்னு கூப்பிடுறாருன்னா அப்போ அவருக்கு நம்ம மேலே இவ்வளோ பாசம் இருக்கும். அந்த பாசத்தை விட்டுட்டு நம்ம உலகத்தில் யாருமே நம்மகிட்ட பாசம் காட்ட இல்லையே அப்படின்னு நம்ம உலக பிரகாரமான பாசத்தை தேடி ஓடுறது நியாயமா? நீங்களே சொல்லுங்க. உண்மையான அன்பு நம்ம தேவனிடத்துல இருந்து மட்டும்தாங்க கிடைக்கும். அதனால ஏசப்பாவை நோக்கி பாருங்க. உங்க வாழ்க்கை நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும், சமாதானமா இருக்கும், எந்த ஒரு குறையும் இல்லாம இருக்கும். கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன். In this world full of people who finds mistake in you, who hurts you, who pushes you down, and who always keeps you stressed, if you find someone that who loves you truly without any expectation, and even if you have flaws, if they say that you have no flaw, you are beautiful, I love you, how happy will you be? You might think that it is impossible to find someone like that, but I promise you that there is someone who loves you unconditionally without any expectations, and he will find no flaw in you, and he will say that you are beautiful and you're perfect. Have you guessed it? Yes, it's none other than Jesus. Look what the Bible says in Song of Solomon in chapter 4 verse 7. You are altogether beautiful, my love, there is no flaw in you. How can you call a person beautiful, my love, when they have hurt you and when they have broken your heart? Yes, we have not loved our Lord like He loved us. We have not spent time with Him, and we haven't read the Bible or meditated it. We even sometimes went far away from Him. We even complained about Him. Why did you do this to me? Why are you giving me all these troubles? Etc. etc. But have you ever thought, how can someone love you even after you hurt them a lot? That's the love of our Lord Jesus. He loved you before you loved Him, and His love is pure and unconditional. Is it fair avoiding this pure love? For the people in the world who loves you only when they need something from you, or only if you're able to give them back something. It isn't fair, isn't it? Yes. So don't worry about the worldly people, because our God loves you unconditionally without any expectations, and His love is limitless. So spend time with the Lord, love Him, and live a blessed life. God bless you all. Have a blessed day. Amen.